ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்குரிய சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. அல்லாஹு தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு தொடங்கக்கூடிய எந்த விஷயமும் அது நஷ்டமடையாது, தோல்வியுறாது, குறைவடையாது என்ற விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். நாம் அனுபவத்திலே, உலக வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அல்லாஹுடைய பெயரை சொல்லும் பொழுதுதான் எந்த ஒரு பொருளும் அது நன்மை பயக்கக்கூடியதாகவும் இனிமை தரக்கூடியதாகவும் ஆக்கப்படும். அல்லாஹ் தன்னுடைய பெயரிலே அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை, சிறந்த தன்மையை வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், மூசாவே, இந்த உலகத்தினுடைய பொருள்கள் முழுவதுமே விஷத்தன்மை உடையவையாகும். உலகத்தில் உள்ள இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் விஷம் உடையவையாகும். அதற்குரிய மாற்று மருந்து என்னவென்றால் என்னுடைய திருநாமம் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே மனிதனுக்கு எந்த நன்மை வேண்டுமென்றாலும், எந்த தீமையை விட்டும் பாதுகாப்பு வேண்டுமென்றாலும் அது அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை கொண்டுதான் நடைபெற முடியும். ஆகவேதான் எல்லா ஞானங்களும் நிரம்ப பெற்ற, எல்லா வகையான அற்புதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா தொடங்கி இருக்கின்றான். சென்ற வாரம் சொல்லப்பட்டது, அல்லாஹ் தஆலா 4 வேதங்களை இறக்கி வைத்தான், குர்ஆனை சேர்த்து. முந்தைய 3 வேதங்களுடைய கருத்துக்களும் இன்னும் எத்தனை ஏடுகளை, சொஃப்களை அல்லாஹ் தஆலா அருளினானோ அவை அனைத்தினுடைய கருத்துக்களும் குர்ஆனுக்குள்ளே அடக்கம். குர்ஆனுடைய கருத்துக்கள் அனைத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அடக்கம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்கள் அனைத்தும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்குள் நிரப்ப பெற்றிருக்கின்றது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதனுடைய கருத்து முழுவதும் பே என்பதிலே நிரம்பி இருக்கின்றது. அந்த பே என்பதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் அதற்கு கீழே உள்ள புள்ளியிலே அல்லாஹ் தஆலா அடக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புள்ளியிலே அப்படி என்ன வைத்திருக்கின்றான் என்றால், இந்த பே என்ற எழுத்து இருக்கின்றதே, அது அதற்கு கீழே இருக்கக்கூடிய புள்ளியை கொண்டுதான் அது பே என்பதாக வாசிக்கப்படும். இல்லாவிட்டால் அந்த புள்ளி இல்லை என்று சொன்னால் அது பேயா அல்ல தேயா, நூனா, ஏயா என்பதிலே சந்தேகம் ஏற்பட்டுவிடும். அந்த ஒரு புள்ளி இருக்கின்றதே, அதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், இந்த பே என்பதுதான், இந்த புள்ளி என்பது, பேக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி மர்கசுல் ஆலம், இந்த பிரபஞ்சத்தினுடைய மைய கருத்தாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய புள்ளியாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் என்பவன் இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்தினுடைய மர்கஸாக இருக்கின்றான் என்பதை அந்த புள்ளி தெரியப்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த நொக்தா என்று சொல்லப்படக்கூடிய புள்ளி எதை தெரியப்படுத்துகின்றது என்றால், எந்த ஞானத்தை விளக்குகின்றது என்றால், அல்லாஹ் என்பவனை தெரிவிக்கின்றது. அல்லாஹ் என்பவன் இந்த ஆலத்தினுடைய மர்கஸாக இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஆலம் என்ற பிரபஞ்சம் உருவாவதற்கும், இதில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி பொருள்கள் அனைத்தும் செயல்படுவதற்கும், ஒவ்வொன்றும் அதனுடைய தன்மையுடன் இயங்குவதற்கும் அசலாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த புள்ளியை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
இங்கே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இப்ப அந்த வார்த்தையிலே அல்லாஹ் தஆலா அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்திலே பே என்பது ஒரு எழுத்து, இரண்டாவது இஸ்மி என்பது ஒரு வார்த்தை, மூன்றாவது அல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை, நான்காவது அர் ரஹ்மான் என்பது ஒரு வார்த்தை, ஐந்தாவதாக அர் ரஹீம் என்ற வார்த்தை. இப்பொழுது ஒரு எழுத்து 4 பெயர் சொற்கள், அதிலே அல்லாஹ் தஆலாவுக்குரிய 3 பெயர் சொற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை தொடங்கி இருக்கின்றார். இதிலே அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்ற இந்த 3 வார்த்தைகளும் 3 பெயர் சொற்களும் முன்னால் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. அல்லாஹ் என்பது அவனுடைய ஜாத்திற்குரிய பெயர், அவனுடைய உள்ளமைக்கு உரிய ஒரு பெயர் சொன்னது. அர் ரஹ்மான், அர் ரஹீம் என்பதெல்லாம் அந்த இரண்டும் அல்லாஹ் தஆலாவுடைய சிபாத்துகளிலே மிக பெரிய மிக உன்னதமான 2 சிபாத்துகள், 2 தன்மைகள், சிறப்பு தன்மைகள் அல்லாஹ் தஆலாவுக்கு உரியது. இப்பொழுது இந்த ஒவ்வொன்றுக்கும் 5 விஷயங்கள் சொல்லப்பட்டன. பே 1, இஸ்மி என்பது 2வது, அல்லாஹ் 3வது, அர் ரஹ்மான் 4வது, அர் ரஹீம் 5வது. இந்த 5க்குரிய விளக்கங்களை ஏராளமாக உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். 5 வார்த்தைகள், 5 விஷயங்களுக்கு உரிய விளக்கங்களை, ஏராளமான விளக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதுல ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். இந்த பே என்பது இருக்கின்றதே, இது மர்கசுல் ஆலம் என்பதாக சொன்னோம். இந்த பே என்ற பேயில் கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கின்றதே, அது இந்த ஆலத்தினுடைய மர்கஸாக அல்லாஹ் இருக்கின்றான், மையமாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. பிறகு பே இருக்கின்றதே, அது எப்பொழுதுமே அந்த பேய்க்கு ஜேர் உடையதாகத்தான் வருமே தவிர, அது ஆரம்பமாக வரும் பொழுது, ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலே அந்த பே வரும் பொழுது பி என்றுதான் வருமே தவிர பூ என்றோ பா என்றோ வராது. அரபியில் இந்த ஜேர் இருக்குது பாருங்க, ஜேர்ன்னு சொன்னாலும் ஜேருங்கிறது பார்சி வார்த்தை. ஜேர் என்று சொன்னால் கீழே அப்படிங்கிற அர்த்தம், ஜபர்னா மேலே மேலே அப்படின்னு அர்த்தம், பேஷ் அப்படின்னு சொன்னா முன்னாலே அப்படின்னு அர்த்தம். அந்த முகலாயர்கள் வாரசீக மொழியை இந்த நாட்டிலே புகுத்தும் பொழுது அவர்களுடைய பாஷையாக இருந்த காரணத்தால் அரபியிலே இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளுக்கு தங்களுடைய பாஷையிலே பெயரை வைத்துக் கொண்டார்கள். அதனால நம்ம நாட்டுல, இந்தியாவில் மட்டும்தான் ஜேரு ஜபருங்கிறது தெரியுமே தவிர வேற நாட்டுல தெரியாது. அரபியில அதுக்கு பேர் என்ன கேட்டா, ஜபருக்கு பேரு பத்தஹ், ஜேருக்கு பேரு கஸ்ரு, பேஷுக்கு பேரு வம் என்பதாக சொல்லப்படும் அரபியில. கசர் என்று சொன்னால் தன்னை பணிவாக ஆக்கிக் கொள்ளுதல், ஒடிந்து விழுதல் அப்படிங்கிற அர்த்தம் அசல்ல இருக்கு. கசர் என்று சொன்னார் மிக மிக பணிவாக தன்னை அமைத்துக் கொள்ளுதல். அல்லாஹ் தஆலா இந்த பி என்பதை கொண்டு தொடங்கி, பிஸ்மில்லா என்பதிலே பி என்பதை கொண்டு தொடங்கி, அந்த பி என்பது பேக்கு கீழே கசர் இருப்பதின் காரணத்தால், ஜேர் இருப்பதின் காரணத்தால் அது பணிவை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது, பணிவை சுட்டிக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கு. அதனாலதான் யார் பணிகின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. மன் தவாதஅ ரஃபஅஹு அல்லாஹ், எவர் பணிகின்றாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவார். இந்த பே என்பது பணிந்தது, பே என்ற எழுத்து முதலாவதாக அல்லாஹுக்கு பணிந்தது. பணிந்ததின் காரணமாக தன்னுடைய வேதத்தின் தொடக்கத்திலே அல்லாஹ் தஆலா அதை உயர்த்தி வைத்தார். தன்னுடைய வேதத்தின் தொடக்கத்திலே போட்டு அதுக்கு உயர்வான நிலையை அளித்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். இந்த கருத்துக்களிலே நான் சொல்லக்கூடிய பெரும்பாலான கருத்துக்கள் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய பல நூல்களிலே எழுதியிருக்கின்றார்கள். வேறு பல முஃபஸ்ஸிரீன்களும் தங்களுடைய தஃப்சீர்களிலே அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எங்கே அந்த பே என்பது பணிவை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால யார் பணிகின்றாரோ அவருக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை முதலாக அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். அந்த பணிந்த பேயை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்திற்கு ஆரம்பமாக ஆக்கி வைத்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிறகு இந்த பே என்பது மனித இனம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலே மனித இனம் முதலாக பேசிய வாசகத்திலே, வார்த்தையிலே பே என்பதுதான் ஒலித்தது, வெளியானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது எங்கே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த உயிரினங்களை எல்லாம் அணுக்களாக அல்லாஹ் தஆலா படைத்து எல்லா அணுக்களையும் ஒரு இடத்திலே சேகரமாக்கி வைத்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று கேட்டான். இந்த அலஸ்து பிரப்பிக்கும் என்பதிலே முதல்ல அலிஃப் இருக்குது. முதல்ல அலிஃப், அதாவது எழுத்துக்களுடைய ஆரம்பத்துல அலிஃப் தான் முதல்ல. எல்லா மொழிகளிலும் பாருங்க ஆ என்ற சவுண்ட் உடையதான் முதல்ல வரும், நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அரபியிலும் ஆ என்பது முதல்ல வந்திருக்கு, அலிஃப் முதல்ல வந்திருக்கு. ஆனா அலிஃபுக்குரிய தன்மை என்னவென்று கேட்டால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தன்மை. அது அந்த நெஞ்சை